ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெகு கூட எஃப்எஃபான மொரட்டு காதல். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே அங்கே பீச்சில் தான் விழுந்து கிடக்குறான். அவன் மேலே அந்த கடலோட அலை தான் அடிச்சிட்டு இருக்க. அவன் ஃபுல்லாக மட்டையாயிட்டு எதுவுமே தெரியாம அப்படியே விழுந்து கிடக்குறான். நிறுத்துறோம் அங்கே பாரு அடங்கம்மால டேய், அவன் இங்கே படுத்துக்காண்டா. ஐயோ டேய், தண்ணியில் அடிச்சிட்டு போயிட போகிறான்டா, அது கூட தெரியாமல் படுத்துருக்கான். அட பாவத்தை, வாடா போய் தூங்கலாம். மெக்கும் ஜிமினும் தான் ஜெகேவை தேடி பயங்கரமாக அலைஞ்சிருப்பாங்க. அவனுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணியும் அட்டன் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க யூஸ்வலாக போகிற எல்லா பிளேஸ்க்கும் தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஐயோ அம்மா, என்னடா இழிவும் இல்லை. டேய் ஜெகே, இங்கே பாடுறா, பெக்கு முழுகி முடிகிறோம்டா. ஐயோ ஏய், ஏதாவது தண்ணி எடுத்தாடா, மூஞ்ச தொளிப்போம். டேய் பைத்தியம், ஆல்ரெடி தான் அவன் முங்கி போய் தானே வந்திருக்கிறான், இதில் வேற என்னதை தண்ணியை தெளிக்கிற? ஐயோ ஆமாம் இல்லை, ஆனால் முழிக்க மாட்டேங்கிறானே. டெஜிமினு கீழே பாட்டில் பாரு, பையன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக இருக்கிறான். அட பாவி, அவன் ஒரு பீர், சிங்கிள் பீர் கேட்டால் வாங்கி தருவானா? ஒன்றும் இல்லை, ஃபுல் கேஸ் முழுசா அவனையோ ஒரையா அடிச்சுக்கிறான்டா. டெஜிமினு என்கிட்ட ஒத்த வாங்க போகிறடா, ஒழுங்கு அவனை முழிக்கடா, நான் கையை தேக்கிறேன், நீ கால் தேய். ரெண்டு பேரும் தான் ஜேகேவை நார்மலாக்கி எழுப்ப ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, உங்க ஏன் தேய்ச்சிட்டு இருக்க? டேய் இது ஒரு ட்ரீட்மெண்ட் தான்டா, நல்லா ரெண்டு கை சூடு பிறக்க தேய்ச்சி அடே வாங்கி இப்போ பொழிச்சின்னு ஒன்று வச்சான்னு வை. டேய் என்னடா முழிச்சு தான் இருக்கிறியா? இதாச்சான் செடிக்கலான்னு பார்த்தா கொட்டை கையை பிடிச்சிட்டோம். டேய் ஜீவனு, தேவைதான் உனக்கு பல நாள் ஆசை நிறைவேற்றலாம் பார்த்துக்கிற. ஆனால் நம்ம வச்சா யாரு? கெத்துதான் கண்ணா முன்னாள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே. தேவதாஸ் சார், நீங்கள் ஏன் இப்படி ஃபுல்லாக குச்சி நாக் அவுட் ஆகிருக்கீங்க? யார் இங்கே வர சொன்னது? கேப்பா, நாங்கள் மட்டும் வர கொஞ்சம் லேட்டாக இருந்தது, அவள்தான் அப்படியே அந்த ஆளை ஒன்று வலிச்சின்னு போயிருக்கோம். ஓட்டுன்னு விட வேண்டியதானே அப்படின்னு ஜிகே பாட்டி சொல்லிட்டு ஏந்து போக, ஏய் ஜிகே என்னடா பேசிகிட்டு இருக்க? ஐயா யாரோ வெறித்தனமாக குஜிட்டு மிஸ் பண்ணியிருக்காங்கய்யா. இல்லைனா என் மச்சா இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே. இவன் பேசி 4 பேர்த்த டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுவான். பார்த்தா இன்னைக்கு டெஜிம்னு சும்மாறா, அவன் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கான்டா. சீரியஸாவா? இப்போ எதுக்கு அவன் சீரியஸாக இருக்கிறான்? டேய் ஏன்டா தெரியாத மாதிரி கேட்குற? எதை அவன் இன்னும் போகமுக்கும் தேங்கு கல்யாணமா? டேய் ஏன்டா கத்துற? ஆனால் அதுக்கு இவன் சீரியஸாக இருக்கிறான். நீ சொல்கிறத பார்த்தா மச்சானுக்கு லவ் ஃபெயிலியரா? டேய் நான் ஒன்றுமே சொல்லிடா, ஏடா இப்படி பண்ணுற? அது சாதா ஃபெயிலியர் இல்லை போல இருக்கே. ஐயோ ஒன் சைடு லவ் ஃபெயிலியரா? ஜிமினே தேவலமாக ஒன்று ட்ரிகர் பண்ணுற. ஜிமின் தான் சும்மா இல்லாமல் அவன் படு வாண்டடாவே ஜேகேக்கு கேட்கணுன்னே பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜேகே தான் பீச்சை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் திரும்பி ஜிமினை தான் பார்த்து முறைக்க, நல்லா முறைடா, ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன். ஒரு வெங்காயம் பிடுங்குவானா, முத கிளம்பு. ஏன் எதுக்குங்கிறேன்? 2 நாளாக ஒன்று தேடிட்டு இருக்கிறேன்டா, நீ பாட்டுக்கு எங்ககிட்ட கூட சொல்லாமன்ட்ட. ஆமாம் ஜேகே, நான் உனக்குள்ளே வச்சு நீயே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏய் எதையும் ஹேண்டில் பண்ணல, இது போங்கடா. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கிற? இப்போ என்ன அந்த கல்யாணம் தான் பிரச்சனையா? மட்டும் சொல்லு, கல்யாணத்தை நிறுத்திடலாம். டேய் ஜீவனு என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற? கல்யாணத்தை நிறுத்திவிட்டு இவன் என்ன அவ்வளோவா பண்ணுறான்? இல்லையே, அதுக்கு தேவை போகாமே கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், தேவையில்லாம இது கல்யாணத்தை நிறுத்துற. அட ஆமாம் பெக்கு, அதுவும் கரெக்டு தான். இவன் என்ன பண்ணுறான்னு இவனுக்கே தெரில. இவனை நம்பி கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன பண்ணுறது? அதான் இவன் மனசில் என்ன இருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா சொல்லணும்? நான் சொல்லணும், அவனுக்கு அவனை தாண்டா பிடிச்சிருக்கு. அவனை தாண்டா லவ் பண்ணுறான். அவன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு பெஸ்ட்டு அவன் தான் சூஸ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? ஏய் ஜெயே இல்லைடா, ஃபஸ்ட்டு அவனுக்கு இருந்துச்சு, எனக்கு தெரில, இப்போ எனக்கு இருக்கு. ஆனால் அவள் தான்டா, அவள் தான். ஏய் என்னடா அவள் தான்? லூசா நீங்கள்? ஏன்டா இப்படி 2 பேரும் ஈகோவில் சாவுறீங்க? ஒரு தெரியாதவன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியாடா? அவன் மனசில் இருக்குது இது வரைக்கும் சொல்லியிருக்கியா? ஏய் ஜிம்னே, அதை இவன் என்ன நினைக்கிறான்னு அப்பக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்லணும்? அதான் முடிஞ்சுதுன்னு சொல்கிறல்ல, அவள் தான். மட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் எங்கேயோ போகலான் இருக்கேன். இங்கே இருக்க ஐடியாவே எனக்கு இல்லை. நீங்களும் உங்கள் ஆளுங்களோட நல்லா இருங்க. ஏய் எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? இல்லை அவன் போட்டோம்,
எங்கே வேணா போட்டும். ஆனால் நீ அவன்கிட்ட சொல்லிட்டு எங்கே வேணா போ. ஏய் புறம்போக்கு, என்னடா பேசுகிற? அவன்கிட்ட போய் சொல்லி இப்படி பல்பு வாங்கிறதுக்கா? அவன் அடியோடு வருகிறான். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, அப்படி ஒன்றும் தேவையில்ல. போட்டும், அப்படியே போட்டும். பாத்தியா பாத்தியா, உள்ள ஈகோ இருக்குடா. ஒத்தனையும் ஈகோ வச்சுக்கிறான் உள்ள. அது இல்லைன்னா என்னைக்கோ போய் நீ சாரி கேட்டிருப்ப, எப்போ நீ பேசியிருப்ப. அவன் தான் வீம்புக்கு இருக்கானா, நீ அதுக்கு மேலே. ஏகே சிம்மன் சொல்கிறது கட்டு தானே? லவ்வுக்காக விட்டு கொடுக்கலண்ணா வேற என்ன பண்ண போகிற நீ? மனசை தொட்டு சொல்லு. அன்றைக்கி அந்த ஃபோட்டோவில் பார்த்துவேன், அதுலேயே அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிறான்னு தெரியுது. அதில் உனக்கு இல்லாமையா இவ்வளோ தூரம் இங்கே வந்து நின்றுருப்ப? மெக்கும் ஜிம்மனு தான் எவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம். அவங்க 2 பேருக்குள்ளேயும் இன்னும் லவ் இருக்கு. அது 2 பேரும் வாய் விட்டு சொன்னாலே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் ஜேகேக்கோ என்னதான் மனசுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சாலும் அவன் மைண்ட் எதுவும் ஏற்றிக்கிற மாதிரி இல்லை. தேங் போகாமல் சூஸ் பண்ணிட்டான். தேங் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு அந்த கோவமே அவனுக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி வெறி ஆகுது. அவனோட பொசிசிவ்னஸ், அவனுக்குள்ளவே இருக்க தேங் மேலே வச்சிருக்க அவனோட லவ், இப்படி எல்லாத்தையும் அவனுக்குள்ளேயே சப்ரெஸ் பண்ணிட்டு எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அப்படி சைலண்ட்டாக இருக்கான். பாரு, யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு இனிமேல் அந்த வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. அப்பனுக்கு எனக்கு ஆகலை, எனக்கு அங்கே போக இஷ்டம் இல்லை. அது சரி, இப்போ போகாம இரு. ஆனால் இந்தா உங்கள் அம்மா விட்டாமல் கால் பண்ணி தள்ளுறாங்க. கால் அட்டன் பண்ணியாவது பேசு. பாவண்டா அவங்க. பேச முடியாது, எனக்கு யார்ட்டையும் பேச இஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக அவனுக்கு அவங்க அம்மா மேலேயும் கோவம் தான். அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவனை கேட்காம தெரிஞ்சுக்கிறவங்க அம்மா. அவன் மனசில் யார் இருக்கான்னு புரியாமல் அவங்களும் போகம் மேலே தான் அக்கறையாக இருக்க மாதிரி அப்படியெல்லாம் நினச்சி அவனே அவன் ஃபேமிலியை விட்டு அப்படியே ஒதுங்கிடணும்னு நினைக்கிறான். மச்சாண்டே, ஆனால் நீ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டுருக்கிறடா. பாவம், உனக்கு என்னாச்சோன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கிறாங்க. தெரியும்னு அட்டன் பண்ணி அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிடுறா. ஹலோ ஆண்டி. அங்கிள், என்ன மயக்கம் போட்டாங்களா? ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ஏய் ஆச்சு. டேய், உங்கள் அம்மா சரியாக சாப்பிடாம 2 நாளாக அதுதே மயக்கம் போட்டாங்களாண்டா அப்படின்னு ஜிமின் சொன்னதும் இவ்வளோ நேரம் அவனுக்கு யாருமே வேணான்னு ஒரு மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருப்பான். இப்போ ஜேகே தான் இந்த நியூஸை கேட்டதும் அடிச்சு பிடிச்சி அவனோட பைக்கே எடுத்து தான் வேகமாக ஓடுறான். ஏய், எங்கடா இவன் பாட்டுக்கு ஓடுறான்? ஜேகே, நல்லா ஓட்ட முடியாது, ஃபுல்லாக குடிச்சிருக்கிற. தள்ளு, நான் ஓடுறேன், பின்னாடி உட்காரு அப்படின்னு பெக்க சொல்லிட்டு ஜேகே தான் பைக்கில் கூப்பிட்டு போகிறான். இங்கே ஜிமின் தான் போகிற அவங்கள பார்த்துட்டு, வாழ்க்கை எதை நோக்கி போதுனே தெரிய மாட்டேங்குதே, லவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது இருக்குதே, யப்பா எதையும் பார்க்காமையே போய் சேர்ந்துருவோம் நாட்டுக்குது. ஊரா முட்டு காதல் ஊட்டி வளர்த்தா தான் காதல் நொட்டிட்டு தான் போகுது. இது தெரியுதா இந்த பூனைக்குட்டிக்கு? பார்க்க மட்டும்தான் பூனை மாதிரி சாப்பிட்டா திரியிறான். அவனை இருக்கிறதுலே டேஞ்சரானாலும் இவன் தான் போல. இது இப்போவே இப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நமக்கு இந்த மானரோசெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பப்போ பிட்டை போட்டு கரெக்ட் பண்ணுவனி தான். எங்கே அந்த பீர் பாட்டில்? ஜிமின் தான் அங்கே காலியாக கிடக்கிற ஒரு பீர் பாட்டில் எடுத்து அதில் அப்படியே தண்ணியை பிடிச்சி ஒரு வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ணுறான். இனிமே என்ன தேடாதடா, நான் வர மாட்டேன். வா முன்னால வந்து என்னை ஏற்றுக்கோ, நீ அழமாட்டேன். ஐ மிஸ் யூ யா பூனைக்குட்டியே. சரின்ட்டு இவனுங்களை சேர்த்து வச்சு நம்ம காதலை சேர்க்கலானா? நடக்காது போல இருக்குது. இப்படி டெய்லி பாடி போடியே கோகோடி தான். இப்படி ஜிமின் தான் அவன் ஒரு பக்கம் யூங்கியை கரெக்ட் பண்ண ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா தேங்கோட வீட்டில் தான் பார்க்குறோம். தேங்க அவனோட ரூமில் தான் அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுனா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவன் கை மட்டும்தான் வேலை செய்யுது, ஆனால் அவன் மைண்டெல்லாம் அவன் ஆளே சரியில்லை. கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியாக தான் இருக்கான். மனசில் ஏதோ வச்சிருக்கான், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட காட்டினதே இல்லை, ஆனால் இப்போ என்கிட்டயே எரிஞ்சு விழுறான். இப்படி ஜேகே அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவன் அதையும் யோசிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அவன் கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அதில் ஒரு ஒயிட் ஷர்ட்டை தான் பார்க்குறான். அதை பார்த்துட்டு அந்த ஷர்ட்டை தான் அப்படியே அவன் ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். எஸ், அது ஜேகேயோட ஷர்ட் தான். அந்த ஷர்ட்டு அவனோட ஸ்மெல்லுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி நிறைய மெமரிஸை ட்ரிகர் பண்ண அவன் மைண்டு தான் இப்போது சில விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துது. தேங்க அவனோட காலேஜ் கேஃப்டீரியாவில் தான் உட்காந்துட்டு இருக்க. அவன் ஒரு கையில் காஃபி சிப் பண்ணிட்டு
அவனோட நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான். இப்போ அவள் நேரம் அமைதியாக இருந்திருக்கும் அந்த கேஃப்டீரியாவே. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அங்கே பயங்கர சவுண்டு. பாசே 2 கோகே 8 டீ 4 மசால் வடை பெக்கு எவ்வளோடா? 8 மாமே. 8 ராமன் நூட்லு, அப்புறம் ஒரு 4 ஃபில்டர் பாக்கெட்டு. பாடு, நான் வெளில வாங்கிட்டு வந்தேன்டா. காலேஜ் கேஃப்டீரியா எப்படிடா கிடைக்கும்? தம்பி ஃபில்டரா? நல்லா ஃபில்டர் பண்ணி டீ ஆற்ற சொன்னேன். தம்பி மொத்தம் இருங்க சொல்லாதீங்க, அது எல்லாத்தையும் ஜேகேவோட கணக்கில் எழுதிருங்க. எது? டேய் நோய், நான் மாமே முறைகிற, இவரோட ட்ரீட் தானே. எல்லாம் மிளகா இருப்பிய. கோச் ஒன்றை தானே ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாரு. எங்க? அது தடக்கூடாது, அது அனாவசியம். அது நைட்டு வேற போட்டி. ஏய் அதான் ஒன்று ஊட்டாலேருந்து எடுத்து கொடுறா. அங்கே பார்த்தியா, காலேஜ் லைஃப்லாம் அவனுங்கள மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணும். எனி டைம் ஃப்ரெண்ட்ஸு ஃபன்னு ஹாப்பியாக இருக்கானுங்கல்ல அப்படின்னு இவங்கிதான் தேங்கிட்ட சொல்ல. ஒருத்திட்டையும் போய் கேட்டுப்பாரு எத்தனை அரியர்னு, அப்போ இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஐயோ சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன். அது என்னமோ அவங்கள பார்க்குறப்போ அவங்க நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாம் தான் படின்னு படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால சொன்னேன். மெமரிஸ் வச்சுட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. தேயாங் யூங்கி அவளை பற்றி எதுவும் பேசாத, தேங்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு அலெக்ஸ் சொல்ல. சரி நான் பேசல அப்படின்னு யூங்கி சொல்லிட்டு அவன் பாட்டி ஜிம்மினை சைட் அடிச்சிட்டு இருக்க. அங்கே ஜேகே சுற்றி தான் அவனுக்கு ஒரே ஃபேன்ஸு. அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது, அவன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு அங்கே கொஞ்ச நேரத்துலேயே ஒரே கூட்டம். சீனியர் இன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ப்ளீஸ் சீனியர் ஒரு செல்ஃபி மட்டும் உங்களோட. ஹேண்ட்ஸமா? அதே சீனியர், ஷர்ட்டில் நீங்கள் வளர சுந்தர. நான் மலையாள பெண்குட்டி, நீ பறஞ்சால் சரியாதான் இருக்கும். நான் அரைஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். ஏய் சி சில்ட்ரன்ல போங்கடி. அவன் கிடக்குறான் பராமரிச்சா, நம்ம எடுத்துக்கலாம் செல்ஃபி வாங்க அப்படின்னு ஜேகேதான் அந்த பொண்ணுங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. அவன் என்ன அஞ்சமாக இருக்கான், அவன் போட்டிருக்க மாதிரி சாண்டில் கலர் ஷர்ட் என்கிட்டயும் இருக்குது. நான்லாம் போட்டு வந்தேனா அவ்வளோதான் அப்படின்னு அலெக்ஸ் சொல்ல. இங்கே தேங்க தான் அவன் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, அவன் போட்டிருக்கிறது ஒயிட் ஷர்ட், சாண்டில் இல்லை, கண்ணாடி எடுத்து போடு அப்படின்னு தேங்க சொல்ல. இவங்கி தான் தேங்கவே பார்க்குறான். அது எப்படி நீ திரும்பி உட்காந்துட்டு இருக்க, அவன் கரெக்டாக ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கான்னு எப்படி சொல்கிற? கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு தேங்க பாட்டுக்கு அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜேகேவை கிராஸ் பண்ணி தான் போக போகிறான். அவன் வர்றதை பார்த்ததும் ஜேகே தான் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணுங்க ஷோல்டரில் கை போட்டு நிற்கிறான். தேங்க்யூ சீனியர், இந்த மொபைலில் நீங்களோட ஃபோட்டோ ஒரு பாடு உண்டு. அடடா, பார்க்க போனால் என்னோடய ஃபோட்டோவில் அதை ஃபோனே கிடையாது போல இருக்கே அப்படின்னு அவன் தேங்க பார்த்துட்டே வேணுன்னே சொல்ல. தேங்கு ஒன்றுதான். அலெக்ஸ் ஒரு பக்கம் தேங்க தான் ஊசி போய்த்த. தேங்க எதுவுமே காதில் விழாத மாதிரி போயிட்டு இருந்தவன் கரெக்டாக ஜேகே கிராஸ் பண்ண போக ஜிமன் தான் கரெக்டாக அவன் கையில் கோக்கை தான் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண போக தேங் தான் அவன் ஷோல்டர்லேயே அப்படியே இடிச்சிட்டு போகிறான். டேய் பாடு என்னடா பண்ண? ஐயோ டேய் நான் ஊத்துலடா, என் மேலே யாரை இடிச்சிட்டாங்கடா. என் ஷர்ட்டு ஃபுல்லாக ஜேகேவோட ஷர்ட்டு தான் அப்படியே ஸ்பாயில் ஆகிட. அவனுக்கு நல்லா தெரியும் தேங்க தான் இடிச்சிட்டு போனான்ட்டு. அவன் கரெக்டாக திரும்பி பார்க்க இங்கே தேங்க அவனை திரும்பி ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போகிறான். கட் பண்ணா அந்த ஷர்ட்டை ஜேகே அம்மா தான் துவைச்சி காய போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஒயிட் ஷர்ட்டை டெரஸில் பார்த்ததுமே, எப்படி எல்லார் மொபைலும் உன் ஃபோட்டோ இருக்குது, என் மொபைல் இல்லை, இந்த ஷர்ட் இருந்தால் தானே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ அதெல்லாம் அந்த மெமரிலாம் ப்ரெசென்ட்டில் அந்த ஷர்ட்டை பார்த்ததும் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வர. அந்த ஷர்ட்டை அவ்வளோ நேரம் ஹக் பண்ண மாதிரி அவன்கிட்ட வச்சுருந்துருப்பான். அதை இப்போ டக்குன்னு கசக்கி ஃப்ளோரில் தான் தூக்கி வீசுகிறான். கரெக்டாக இப்போ அவங்க அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர. டேய் என்னடா அது, ரூமே ஒரு வழி பண்ணி வச்சுருக்க, இது என்ன அயன் பண்ணி ஷர்ட் இப்படி தூக்கி போட்டு வச்சுருக்க, ரூம் ஆடாது, க்ளீன் பண்ணவே விட மாட்டான், எப்போ பார் லாக் பண்ணி வச்சுக்கிறது. மீனெல்லாம் வீட்டில் எது சுத்தமாக இருக்கோ இல்லையோ ரூம் நீட்டாக இருக்கும், இப்போ பாரு எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு. இப்போ எதுக்கு வந்தீங்க? நாளைக்கு பேக் பண்ணுறேன். ஆமாம் இப்போ ஏன் பேக் பண்ணுற? கல்யாணம் முடிச்சு தானே போக போகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பேக் பண்ணலாம் எனக்கு டைம் இருக்காது, இப்போவே பேக் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். வேறு ஊருக்கு போகிறேன், ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சின்ன குட்டியாக இருந்தேன், இப்போ தனியாக வேறு ஊருக்கே போகிறேன். எப்படி தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போறியோ? மா நான் எங்கே தனியாக இருக்கேன்,
அதான் போகாமல் இருக்கான்ல. ம், அதனால தான் நானும் விடுறேன். சரி, என்ன இந்த ஷர்ட் வேணாமா? உன் சைஸே இல்லை, பெருசாக இருக்கு. ம், அது சைஸ் மாற்றி வாங்கிட்டேன். அப்போ வேஸ்ட்டு தான். என்னடா அது, டஸ்ட்பின் ஃபுல்லாக இருக்குது, குப்பைக்காரன் வரக்குள்ளெல்லாம் கொடுன்னா கொடுக்கறதே கிடையாது, இவ்வளோ குப்பையை உள்ளே போட்டு வச்சுருக்க அப்படின்னு தேங்கோட அம்மா தான் அந்த ஷர்ட்டும் டஸ்ட்பினில் தேங்க தூக்கி போட்ட திங்ஸும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போகிற அவங்களே பார்த்துட்டு இருந்த தேங் தான் அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரில. மா, அந்த டஸ்ட்பின் இங்கே வை, நான் திருப்பி செக் பண்ணும். எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டேன், ஏதாவது தேவையானது இருக்கா என்னன்னு திரும்ப செக் பண்ணிட்டு தரேன். இதே வேலையாக போச்சுடா. சீக்கிரம் என்னன்னு பார்த்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து போடு. அப்புறம் உன்னோட ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடு. ஆஃப்டர்நூன் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் வேறு போகணும். மேரேஜ் ஷாப்பிங்கா? நீங்கள் போங்க, அப்புறம் நான் வரேன். நான் எங்கே போகிறேன், நீயும் போகாமல் தான் போகிறீங்க. ஜேகே அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல, நான் தான் கல்யாண வேலைலாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், ஜேகே ஏதோ கோச்சிக்கிட்டு 2-3 நாளாக வீட்டு பக்கமே வரலையாமே. பாவம் அண்ணி, அவனை நினச்சே உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. என்னதான் இந்த காலத்து பசங்களும் அவங்கவுங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியவா செய்து அவங்க அப்படி சொல்லிட்டு தேங்க தான் பார்க்குறாங்க. தேங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தவன் ஒன்றும் கண்டுக்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ அவங்க போக தேங்க தான் முன்னாடி இருக்க ஷர்ட்டும் அந்த டஸ்ட்பினில் இருக்க திங்ஸையும் ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்டு இருக்கான். என்ன தேங்க பண்ணுற, அதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இரு. உன் லைஃபுக்கு தேவையே இல்லாத குப்பை தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வெளியில் பைக் ஹார்ன் சவுண்ட் தான் கேட்டிருக்கும். அதை கேட்டதுமே தேங்க தெரிஞ்சிருது அது ஜேகேயோட பைக்குன்னு. அவன் இப்போ வேகமாக போய் அவன் விண்டோவில் தான் பார்க்குறான். வெளியில் வேற மழை பெய்ய தேங்கால சரியாக பார்க்கவே முடியல. அதனால இப்போ அவன் வேகமாக அவன் டெரஸுக்கு தான் ஓடி போகிறான். அங்கே ஜேகே தான் பைக்கை விட்டு அப்போ தான் இறங்குறான். சரி மச்சான், ஒரே கூட்டமாகுது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க போல. சரி, நீ நான் பார்த்துட்டு கால் பண்ணு, நான் அப்படியே கிளம்புறேன். அப்புறம் அப்படி எதுவும் பிரச்சனை பண்ணிருக்காதரா, அம்மாவும் என்னன்னு பார்த்துக்கண்ணே அப்படின்னு பெக்க சொல்ல ஜேகே ஒன்றும் பேசல. அவன் தலையை மட்டும் நோட் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் உள்ளே போகலான்னு திரும்ப அவனுக்கு டக்குன்னு ஏதோ ஃபீல் ஆகி அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறான். அங்கே மேலே டெரஸில் மழையில் நனைஞ்சிட்டு தேங் தான் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். காதல் புரியுதோ உயிர் பாதி நீயோ, கண்ணீர் வழியுதோ பிரியும் நேரமோ, நெஞ்சம் ஏங்குதோ அனைத்து கொள்ளத்தானோ, தாண்டி ஜீவனில் அர்த்தமில்லையோ. 2 பேரும் தான் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளில் தேங் ஜேகே கிட்ட ஒரு ஐ கான்டாக்ட் கூட கொடுக்க மாட்டான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். அங்கே அவங்கள சுற்றி யாரும் இல்லை, மழை ஃபுல்லாக ஹெவியாக வந்துட்டுருக்கு. 2 பேரும் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க தேங் தான் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறான். ஜேகேக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனும் இப்போ அப்படியே உள்ளே போக, டே ஜங்குக்கா, எங்கடா போனேன், வந்ததுலேருந்து உன்னை தான் கேட்டுட்டு இருந்தேன், நாங்கள்லாம் நேற்றே வந்துட்டோம் தெரியுமா. டேய், என்னடா இவ்வளோ பெருசு வளர்ந்துட்ட, என்ன முழிக்கிற, இந்த மாமனை மறந்துட்டு பார்த்தியா? அதெல்லாம் ஊருக்கு வரப்போ இருந்தால் தானே தெரியும். இப்படி ஆளாளுக்கு சித்தப்பா பெரியப்பான்னு ஜேகேவை தான் நிறுத்தி பேசிகிட்டு இருக்க ஜேகே அவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்காம அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். அண்ணி, ஒன்றுமே சாப்பிடாம இருந்தால் எப்படி ட்ரிப்ஸே போட்டுட்டு இருக்க முடியுமா? கொஞ்சமாவது இதை மட்டும் சாப்பிடுங்களேன். இல்லை, எனக்கு வேணாம், சக்கரை சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல. மீ, என்ன பண்ணுருக்க, நான் இது ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்க. சக்கரை சக்கரை எங்கடா போனேன்? மீ, படு, பாரு, எந்திரிக்காத, படு. 2-3 நாளாக எங்கடா போனேன், சாப்பிட்டியா இல்லையா? ஏன் பார்க்கவே அழைச்சி போன மாதிரி இருக்க, மழையில் நினைஞ்சு போய் வந்திருக்க, தலையெல்லாம் எப்படி ஈரமாக இருக்கு பாரு, தோட்டு. நல்லா தான் இருக்கு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. இங்கே பாரு, மூஞ்செல்லாம் வெளுத்து போச்சு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எங்கேயுமே போனதே இல்லையா? எங்கே போனாலும் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் பேசுவல்ல. ஜேகே அம்மா தான் பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. இங்கே ஜேகேக்கும் அவங்கள இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க கையை தான் ஹோல்ட் பண்ணிட்டு, சாரி மீ. என்னடா என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்குற? இல்லை, உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கத்திருக்கக்கூடாது, இனிமேல் அப்பெல்லாம்
பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கத்து திட்டு சண்டை போடு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ மனசில் ஏதோ வச்சுட்டு கஷ்டப்படுறல்ல, அதை பார்க்க தான் என்னால் முடியல. அப்படி அவங்க சொன்னதும் ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. சொல்லு சக்கரை, உனக்கு என்ன பிரச்சனை? அம்மாட்ட சொல்ல மாட்டியா? அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ சொல்லாமே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். ஆனால் இந்த தடவை நீ எதுக்கு கஷ்டப்படுற எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அம்மாவா நான் ரொம்ப தோற்று போயிட்ட மாதிரி இருக்கு. ஜேகேக்கு தான் அவன் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்குது. அவன் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ எதுக்கு எதோ பேசிகிட்டு இருக்க? இந்தா ஆக்காட்டு. இல்லை ஜேகே, சாப்பிடு மீ. நீயும் ஒரு வாய் அம்மா கையால். சரி, ஃபுல்லாக சாப்பிடு. ஆண்டி பார்த்துக்கோங்க. அதான் நீ வந்துட்டல, இனிமேல் அண்ணி நல்லா தான் இருப்பாங்க. கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது. ஆனாலும் அன்னைக்கு அவங்க செல்லப்பிள்ளை இல்லாமல் வேலை ஓட மாட்டேங்குது அப்படின்னு தேங்க தான் சொல்கிறாங்க. ஜேகே தான் அவன் சுற்றி சரௌண்டிங்ஸை தான் பார்க்குறான். அவன் வீடு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் மோடில் இருக்குது. அவனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அவன் தான் இப்போ போகலான்னு போக, நீங்கள் போகிற? அங்கேயும் போகல, ரூம் தான் போகிறேன். ஆமாம் ஆமாம், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சரி, நான் மாத்துறேன். நீ தூங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்போ கட் பண்ணா. ஹலோ, என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? இல்லை, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. என்ன வாய்ஸ் டல்லாக இருக்கு? ஃபோன்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவியா? பின்ன எனக்கு தெரியாத அவனை பற்றி? சரி, அது எல்லாம் பேக் பண்ணிருந்தேன். அதில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். பேக் பண்ணுறியா? இப்போ எதுக்கு பேக் பண்ணுற? டைம் இருக்கப்பவே பேக் பண்ணிக்கலான்னு பண்ணேன். இன்னும் உனக்கு எக்ஸாம் இருக்குது தானே, அதெல்லாம் எழுதாமல் அது ஒரு பெரிய விஷயமா என்ன? எக்ஸாம் அப்போ வந்து அட்டன் பண்ணிக்கிட்டா போச்சு. எனக்கு இங்கேருந்து எப்போ கிளம்புவோன்னு இருக்கு. கிளம்பி தானே போகிறோம், கல்யாணம் முடிஞ்சதுமே கிளம்பிடலாம். ஆனால் அதுக்கு முன்னே கிளம்பி இங்கே வா. நீயே பிஸியாக இருப்ப. ஒரு பிஸியும் இல்லை, கிளம்பி வா. வான்னு சொன்னேன். சரி வரேன். தேங்க போகம்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ காலை கட் பண்ணிவிட்டு அந்த திங்ஸில் வந்தால் பார்க்குறான். என்ன பண்ணிட்டு இருக்குதுயா? இது எது கொண்டு வந்து வச்சிட்ருக்க? உனக்கு சத்தியமாக பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இது என்றைக்குமே குப்பை தான், குப்பை மட்டும்தான். லைஃப்பில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. தூக்கி எறிஞ்சிரு. எவ்வளோ நாள் கூட வச்சுட்டு இருந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இந்த ஷர்ட்டையும் அப்படியே அந்த டஸ்ட்பினில் தான் தூக்கி போடுறான். தேங்கோட மனசு அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு இப்போ அவனுக்கே தெரில. அவனோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறான். அவன் எல்லாத்தையும் கரெக்டாக முடிவு பண்ணிட்டு தான் நினைக்கிறான். ஆனாலும் அவன் ஹார்ட்டில் ஏதோ பெருசாக வெயிட்டாக எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இது என்னது? அப்படியே போட்டு நான் அழுத்துது. ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே முடியல. ஷிட், அதான் போனால இப்போ எதுக்காக திருப்பி வந்தான்? வந்து மூஞ்ச காட்டிகிட்டு இருக்கான். எனக்கு பார்க்கவே பிடிக்கல. தியாங்க்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு ஜேகே போனதும் ஒரு மாதிரி இருந்திருக்கும், அவன் இப்போ வந்ததும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவன் பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் தலையோட போட்டு கவர் பண்ணிட்டு தான் கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஜேகே சைடு தான் பார்க்குறோம். அவன் ரூமில் தான் ஷவருக்கு கீழே அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த ஷவர் வாட்டரில் அப்படியே நனைஞ்சிட்டு 2 நாளாக ஃபுல்லாக குடிச்சதில்ல அந்த ஹேங் ஓவர்லேயே இருந்திருப்பான். அவனோட அம்மாவை பார்த்தது, அவங்க பேசின வார்த்தை, வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலியே ஃபுல் மேரேஜ் வைப்பில் இருக்குது. இதெல்லாம் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்க. அவனுக்கு டக்குன்னு தேங்க அவனை மேலேருந்து பார்த்தது தான் ஒரு செகண்ட் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. எதுக்கு அப்படி பார்த்த? எதுக்கு அந்த மாதிரி? நீ என்ன எப்போ பார்த்த? எவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் அந்த கண்ணு ரெண்டும் அப்படியே ஹார்ட்டில் குத்துது. நான் பண்ணும் தேவை உனக்கு, நான் பண்ணுவோம். என் மண்டையிலே உட்காண்டிருக்கத, போயிடு, இல்லை போ. ஜேகேக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. அவன் இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கே பாத்ரூம் ஃப்ளோர்லேயே அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பான். அது கூட தேங்க இப்போ அவனை பார்த்தது எல்லாம் சேர்ந்து அவன் மைண்டே அப்படியே குழம்பி போகுது. ஓய் முயல் பல்லா, ஜங்குக்கா ஜங்குக்கா, டேய் குரங்கு, ஏய்
என்ன பண்ணுற? டேய் 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 போடா. டேய் போய்த்தியும் அப்படி தான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? யாரா லூசு? நீதான் லூசு. நீதான் உங்கள் அப்பங்கிட்ட மட்டும் இது போட்டு கொடுத்தேன். சும்மா ஆட்டி வெளுத்துருவார்ல. யாருக்கு எப்படியோ தெரில, ஆனால் எனக்கு ஹீரோ விட வில்லனை தான் பிடிக்கும். டேய் அது ஏன் அலைஞ்சிடா? மாடு மாதிரி எடுத்து திங்குற. டேய் பார்க்காதரா, திரும்ப. ஜேகே நீ இப்போவுமே வெத்துதாண்டா. யார் சொன்னா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மொத்த மக்கு கூட்டமும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. வெத்து யார் காலேஜ் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கணும்னு விவஸ்தெல்லாம் போச்சு. என்ன அப்படி தான் பேசுவேன். நீ ஸ்போர்ட்ஸில் கெத்துனா ஸ்டடீஸில் போய் நான் தான். நீ எப்போவுமே முட்டை ஆஃபீஸ் தான். தள்ளு, போகம் பார்க்க வந்தேன். நாங்கள் என்ன மூவ் பண்ணுறோம், உனக்கு என்ன பிரச்சனை? டேய் தள்ளிப்படா. யாரை கேட்டு நீ என்ன தொடுற? நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? யார் சொன்னா நீ மட்டும்தான் பார்த்துருக்கேன்னு? இப்போ சொல்கிறேன், எனக்கு வில்லனை விட ஹீரோ தான் பிடிக்கும். என்னால் முடியல. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும் சுத்தமாக தோணலை. நீ வேணும், எனக்கு மட்டுமே வேணும். என்னோடதான் என்ன. ஜேகேக்கு இதுக்கு மேலே தேங்க அவனுக்கு இல்லை. அவனை விட்டு போயிட்டான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவனால் இந்த மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் ரொம்ப ப்ரோக்காகி போய் உட்காந்துருக்க. இப்போ என்ன நினச்சானோ தெரில, அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம் விட்டு அவன் ரூம்லேருந்து வெளில வரான். அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு நினைஞ்சு வெட்டாய் போயிருக்க. அவன் பாட்டுக்கு இப்போ வேகமா மேலே போகமோட ரூமுக்கு தான் போகிறான். ஆனால் இப்போ அப்படியே போகமோட ரூமில் பார்த்தா அந்ததுலேருந்து பார்க்குறேன், பேசவே மாட்டேங்கிறேன். ஃபைனலி நம்ம கல்யாணம் ஆக போகுது. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே பறக்கலாம் போல இருக்கு. ஆனால் நீ என்னன்னா தெருன்னு முழிச்சிட்டு பயந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்க. என்ன சரி, இது செட் ஆகிற மாதிரி தெரில, வேற மாதிரி டீல் பண்ண போகிறேன். பின்னாடி போகிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வா இங்க. என்னை பாரு, அதான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம்ல, அப்புறம் என்ன பயம்? எனக்கு உங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது தானே? இன்னொரு வாட்டி ஒரே நிமிஷம், ஃபோன் வருது, ஓடிடாத. ஹலோ. இப்படி போகம் தான் அவன் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு இப்போ கால் வர அவன் அதை அட்டன் பண்ணி காதலை வைக்க இப்போ வேகமாக மேலே வந்த ஜேகே தான் வந்த வேகத்துக்கு அவன் பாட்டுக்கு வேகமாக டோரை தான் ஓப்பன் பண்ணிடுறான். ஜேகே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணதுல போகம் தான் ஷாக் ஆயிட்டு ஜெகியை தான் பார்க்குறான். போகம் திருன்னு முழிச்சிட்டு அங்கே சைடில் டோர் பின்னாடி பார்க்க இங்கே ஜேகே பாட்டுக்கு போகமிய முறைச்சி பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். டேய் ஜேகே, என்னடா ஆச்சு உனக்கு? எப்போ வந்த? இப்படி ட்ரெஸ் எல்லாம் நினச்சி போயிருக்க? அம்மா பார்த்தியா? அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க. இங்கே பாரு, அப்பா அப்படி தான் பேசுவாருன்னு தெரியும்ல. இந்த கல்யாணத்தில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கல்யாணம் நடக்காது. டேய் என்ன பேசுகிற? ஆமாம், நடக்க விட மாட்டேன், நடக்காது. ஜேகே என்ன உளறிட்டு இருக்க? நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. அவன் என்னோடது. எஸ், அவனை லவ் பண்ணுறேன். அவனு என்ன லவ் பண்ணுறான், நல்லா தெரியும். அவன் என்ன தாண்டா லவ் பண்ணுறான். ஜேகே நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, எங்கள் 2 பேர் நடுவில் நீ வராத. அவன் என்னதான் லவ் பண்ணுறான், என்ன மட்டும்தான் பண்ணுறான், அது அவனுக்கு தெரியும். ஜேகே அவன் என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்குள்ளே இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். என்னால் ஃபீல் பண்ண முடியுதே. என்னை வெறுப்பேத்த, என்னை பழி வாங்க மட்டும்தான் பண்ணுறான். என்னை தோக்கடிக்க தான் பண்ணுறானா? நான் தோத்துட்டேன். டேய் ஜெகே என்ன பண்ணுற? எந்திரி. இல்லை, அவன் இல்லாமல் இருக்க முடியாது. அவனை உண்டு கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு அவன் வேணும். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்ட எல்லாத்துக்கும் சாரி. இங்கே பாரு,
எனக்கு எதுவுமே வேணாம். இந்த வீடு, சொத்து, அப்பா, அம்மா எல்லாம் எல்லாம் நீயே வச்சுக்கோ. எனக்கு அவனை மட்டும் விட்டு கொடுத்துரு. ஜேகே அவ்வளோ நேரம் கீழே நெல் டவுன் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுதுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு போகம் மேலே கோவம் வருது. அதே சமயம் அவன்கிட்ட யாருக்காக கெஞ்சவும் செய்கிறான். இவ்வளோ நாளில் எல்லாத்துக்கும் போகம் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு எதுவுமே வேண்டாம், தியாங் மட்டும் போதுன்னு அவன்கிட்ட முத தடவையா சாரி எல்லாம் கேட்குறான். போகம் தான் ஷாக்கா ஜேகேவை பார்த்துட்டு, ஜெகே, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு அவன் கேட்டதும் அவன் இப்போ டக்குன்னு ஏந்து போகமோட ஷர்ட் காலரை தான் பிடிக்கிறான். ஓ தத்தியாங்கடா, எந்துடா அவன்? உசுறு, ஆளு, என் பாய் ஃப்ரெண்டா. எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கிற மாதிரி எவனையும் என்கிட்ட எடுத்துக்க முடியாது. அவன் எனக்கானவன், எனக்கு மட்டும் சொந்தமானவன். ஒழுங்கா அந்த கல்யாணத்தை நிறுத்திடு, இல்லைன்னா நான் நிறுத்துவேன். இதெல்லாம் தாண்டி ஏதோ பண்ணுன்னு நினச்ச ஒருத்தவன் சங்க நெரிச்சு அவர் ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க ஜேகே தான் அப்படியே ஷாக் ஆயிட்டு போகம் தான் பார்க்குறான். போகம் ஒரு டைரக்ஷனில் பார்க்கறத பார்த்துட்டு ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே டோருக்கு பின்னாடி காதெல்லாம் அடைச்சிட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டு ஒரு பொண்ணு தான் நிற்கிறா. போகம் இப்போ வேகமாக ஜேகே பிடிச்சி தள்ளிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறான். ஏய் ஐயோ, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. என்ன ஆச்சு? ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏய் ஒன்றும் இல்லை, அது நாங்கள் எப்பயும் போடுற சண்டை தான். எனக்கு பயமாக இருக்கு, நான் போகிறேன். ஏய் இங்கே பாரு, இப்படி அழுதுட்டுலாம் கீழே போனால் அப்புறம் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. இல்லை மாமா, அது ஏய் அது ஐயோ மாமா. ஜேகே தான் ஷாக்காக பார்க்குறான். அவனால் அவன் கண்ணை நம்பவே முடியல. போகம் லிட்டலா அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கான். ஒத்தா, அவன் ஏமாத்த வர செய்யறடா. உன்னை போய் இந்த அப்பன் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான் பார்த்தியா? டேய் என்னடா பேசுகிற? டேய் உனக்கு நான் 1000 மடங்கு தேவலாம்டா. இவ்வளோ காஜியாடா நீ? தேங் கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே அத்தை பொண்ணை பார்த்ததும் தனியார் ரூமுக்கு தள்ளிட்டு வந்து பாயலான்னு பார்த்துருக்க. என்ன சொல்கிறாங்க? மாமா வந்ததுலேருந்து என்னென்னமோ சொல்கிறாரு. ஏய் இல்லை, அவன் ஏதோ உலகிட்டு இருக்கான். இது நான் வளரண்ணா எறா, இது வீடியோ எடுத்து. டேய் தேங்க எனக்கு தம்பி மாதிரிடா. என்ன முழிக்கிற? அவன் எனக்கு தம்பி மாதிரி. ஏன் தம்பினே வச்சுக்கோ. ஏன் அவன் கூட போய் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க? நான் இவ்வளோ தான் லவ் பண்ணேன், நம்ம அத்தை பொண்ணு. ஐயோ இப்போ இவ்வளோ தான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன். இந்த லவ்க்கு தேங் தான் ஹெல்ப் பண்ணான். இப்போ உங்கள் காலேஜ் தான், தேங்கோட கிளாஸு, தேங்கோட டிபார்ட்மெண்ட். உனக்கே தெரியும் இல்லை, நம்ம அத்தை ஃபேமிலிக்கும் நம்ம அப்பாவுக்கும் எவ்வளோ சண்டைன்னு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐயோ பிடிக்கும். இவகிட்ட லவ்வாக சொன்னதுலேருந்து இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குன்னா எல்லாத்துக்குமே தேங்க தான் ஹெல்ப் பண்ணான். போகாம நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்னைக்கு புரிஞ்சுது இது புரியறதுக்கு? ஃபஸ்ட்டு நீ யாரையோ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்கியா? நீங்கள் அப்படி தான்டா பண்ணீங்க. நான் உன் காலேஜுக்கு வந்தது, தேங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, என் கூட தனியாக ரூமில் இருக்கிறதெல்லாம் இவளுக்காக நான் கொடுக்குற க்ரீட்டிங்ஸ் கார்ட்ஸ் லெட்டர் இதெல்லாம் அவன் தான் வாங்கிட்டு வந்து தருவான். நான் அப்போவே சொன்னேன் நீ தப்பாக தான் புரிஞ்சிட்டு தானே. ஆனால் தேங் தான் எதுவும் சொல்ல வேணான்ட்டான். உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் இப்போ எனக்கு புரியுது, தேங் ரொம்ப நல்ல பையன். ஆனால் நீ அவனையும் புரிஞ்சிக்கல. அவன் எங்கே உன்னை விட்டு போயிடுவானோன்னு இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து கதறல. அவன் சியோல் போகிறான், அவனால் இங்கே இருக்கவே முடியல. ஆனால் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணவனை அப்படியெல்லாம் தனியாக விட்டுற முடியாது. அதான் நானும் சியோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கேன். கல்யாணம் ஆகிட்டேன், அங்கே தான் செட்டில் ஆக போகிறேன். ஆஸ் எ பிரதரா எப்பயும் நான் அவன் கூட இருப்பேன். இப்படியெல்லாம் போகம் சொல்லிட்டு இருக்க இப்போதான் ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரியுது. அவன் இப்போ என்ன நினச்சானோ தெரில, டக்குன்னு அங்கேருந்து வேகமாக ஓடுறான். டேய் ஜெகே, ஐயோ இவன் எங்கே ஓடுறான் அப்படின்னு போகம் பார்த்துட்டு அவன் இப்போதான் அவன் கீழே கிடக்கிற ஃபோனை பார்க்குறான். ஜேகே முன்ன வந்த வேகத்தில் டோரை ஓப்பன் பண்ணதில் அவன் கையில் இந்த ஃபோன் தான் அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்திருக்கும். அதை இப்போ தான் பார்த்துட்டு டக்குன்னு எடுக்கிறான். ஹலோ தேங், தேங் இருக்கியா? எல்லாம் கேட்டியா? அவன் இப்போ ஒன்றை பார்க்க தான் வரான்னு நினைக்கிறேன். அவன் நவையில் பயங்கர கோவமாக இருக்கிறான். ஏய் ஹலோ தேங், என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டான்?
மாமா அது தேங்கும் ஜெகூப் மாமாவும் லவ் பண்ணுறாங்களா? இல்லை காலேஜில் அவங்க 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். காதல் அது யார் யாருக்கு மேலேனாலும் வரும். நம்மள மாதிரி சாஃப்டான ஆளுங்களுக்கும் காதல் வரும். இப்படி மொரட்டுத்தனமாக அடிச்சிட்டு இருக்கானுங்களே இவனுங்களுக்கும் காதல் வரும். மொரட்டு காதல். கடைசியாக உங்கள் வாயிலே டைட்டில் சொல்ல வச்சுட்டாங்களே மாமா. ஆ ஆமாம்மா, நாம் இப்போ சாஃப்ட் லவ் பண்ணலாமா? மாமா அம்மாடி ஐயோ மேலையா இருக்க? புடவை எடுக்க போகணும், நேரம் ஆகுது. எங்கே இந்த பொண்ணு போயிட்டா? ஐயோ கூப்பிட்றாங்க. ஏய் பண்ணாடி ஓடிட்டாலே. ஸோ இந்த ஜேகே பையன் மட்டும் வரல, இன்னொருத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். பல வருஷ கனவு. ஆமாம் வேகமாக ஒன்றா என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு போகம் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ தேயாங் சைடு தான் பார்க்குறோம். தேயாங் போகம்க்கு அவன் ஆக்சுவலாக அங்கே வரல, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த ஃபோன் காலில் இப்படி ஒரு கன்ஃபெஷனை ஜேகே கிட்டேருந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். எதுக்காக ஈகோவில் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜேகே எந்த அளவுக்கு அவனுக்காக போகம் கிட்ட கெஞ்சினதெல்லாம் கேட்டு இப்போ அவன் ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸப் ஆகுது. அவன் கேட்டதெல்லாம் நிஜமானு அவனாலே நம்ப முடியல. இப்போ டக்குன்னு தேங்கு தான் லாஸ்ட்டாக போகம் சொன்னது ஞாபகம் வர அவன் பெட்ரூமில் இருந்திருப்பான். இப்போ வேகமாக மெயின் டோரை தான் லாக் பண்ண ஓடுறான். அதுக்குள்ளே இப்போ சவுண்டு கேட்டு தேங் தான் என்னன்னு திரும்ப பின்னாடி பார்த்தா ஜேகே தான். அவன் டெரஸ் வழியாக வந்திருப்பான். ஏ நீ எதுக்கு வந்த? தேங்கு பேச வார்த்தையே வரல. அவனுக்கு இவ்வளோ நேரம் அவன் ஃபோனில் ஜேகே பேசுனதெல்லாம் கேட்டது தான் ஞாபகம் வருது. ஆனால் எங்கள் ஜேகே தான் தேங்க பார்த்து முறைச்சிட்டே அவன் ஷர்ட் பட்டனை தான் ஒன்று நான் கழட்டிட்டே கிட்ட வரான். ஏ என்ன? இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ.